அமெரிக்காவின் அலபாமா மாநிலத்தில் இருக்கும் அமைதியான சிறிய நகரம் டஸ்கிகி. ஆனால் அந்த நகரம் மருத்துவ வரலாற்றில் ஒரு இருண்ட அத்தியாயத்தை மறைத்து வைத்திருக்கிறது. 1932ஆம் ஆண்டு பெரும் பொருளாதார மந்தநிலை காலத்தில் அமெரிக்க பொது சுகாதார சேவை ஒரு மருத்துவ ஆய்வை தொடங்கியது. சிகிச்சை இல்லாமல் இருந்தால் சிஃபிலிஸ் என்ற ஆபத்தான நோய் எப்படி வளர்கிறது என்பதை ஆய்வு செய்வது. இந்த ஆய்வுக்கு 600 ஆப்பிரிக்க அமெரிக்க ஆண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்கள் பெரும்பாலும் ஏழை விவசாய தொழிலாளர்கள். அவர்களிடம் பேட் பிளட் என்ற நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது என்று கூறப்பட்டது. ஆனால் உண்மை, அவர்களுக்கு சிபிலிஸ் நோய் இருப்பதை யாரும் சொல்லவில்லை. மேலும் அந்த நோய்க்கு எந்த சிகிச்சையும் வழங்கப்படவில்லை. இலவச மருத்துவ சேவை, உணவு, இறப்பு காப்பீடு போன்ற வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டதால் அவர்கள் மருத்துவர்களை நம்பி இந்த ஆய்வில் கலந்து கொண்டனர். ஆனால் உண்மையில் இந்த ஆய்வு ஒரு கொடூரமான நோக்கத்துடன் நடத்தப்பட்டது. நோய் எப்படி முன்னேறுகிறது, இறப்பு வரை எப்படி பாதிக்கிறது என்பதை கவனிக்கவே அவர்கள் திட்டமிட்டனர். 1947ஆம் ஆண்டு சிஃபிலிஸ் நோய்க்கு பெனிசிலின் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் பல உயிர்களை காப்பாற்றிய அந்த மருந்து டஸ்கீகி ஆய்வில் இருந்த ஆண்களுக்கு திட்டமிட்டு மறுக்கப்பட்டது. பல வருடங்கள் இந்த ஆய்வு தொடர்ந்தது. அந்த ஆண்களின் குடும்பங்களும் பாதிக்கப்பட்டனர். மனைவிகளுக்கும் நோய் பரவியது. குழந்தைகள் பிறவியிலேயே நோயுடன் பிறந்தனர். 1972ஆம் ஆண்டு ஒரு விசில் ப்ளோவர் இந்த உண்மையை ஊடகங்களுக்கு வெளிச்சம் போட்டார். உலகம் முழுவதும் அதிர்ச்சி மற்றும் கோபம் வெடித்தது. 40 ஆண்டுகள் நடந்த இந்த ஆய்வு உடனடியாக நிறுத்தப்பட்டது. இந்த சம்பவம் மருத்துவ நெறிமுறைகளில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. மனிதர்களின் சம்மதம் இல்லாமல் எந்த ஆய்வும் நடத்தக்கூடாது என்ற சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. 1997ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி உயிர் பிழைத்தவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் அதிகாரப்பூர்வ மன்னிப்பு today கேட்டார். America does remember the hundreds of men used in research without their knowledge and consent. We can look at you in the eye and finally say, on behalf of the American people, what the United States government did was shameful, and I am sorry. டஸ்கீகி பரிசோதனை அறிவியல் மனிதத்தன்மையை இழந்தால் என்ன நடக்கும் என்பதற்கான எச்சரிக்கை. இது வரலாற்றின் ஒரு காயம் மட்டுமல்ல, மீண்டும் இப்படியான தவறுகள் நடக்கக்கூடாது என்ற நினைவூட்டலும் ஆகும்.